ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கான்ட்ராக்ட் மேரேஜ் டைம் டு ஃபால் இன் லவ் அந்த ட்ராமாவோட பார்ட் 14th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கல போய் பார்த்துட்டு வந்துங்க, அப்போ தான் கதை புரியும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன எபிசோட் எதிர பார்த்து முடிச்சோன்னா ஹீரோ வந்து நான்கோ கூட்டி பேசியிருப்பாங்க. அந்த வீடியோட எண்டில் ஹீரோயின் வந்து டாக்ஸி மாறி ஏறியிருப்பாங்க. அப்புறம் அந்த டிரைவரும் சொல்லியிருப்பாங்க, நான் உங்களை வீட்டிலே எடுத்துகிட்டு போய் விட்டுறேன், நீங்கள் எனக்கு பே கூட பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆமாம், இந்த நேரத்துக்கு டாக்ஸிக்கு எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துருப்பாங்க. அப்புறமா தான் அவங்களே யோசிப்பாங்க, இது நம்ம வீட்டுக்கு போகிற வழி இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டிரைவர் கிட்டே கேட்டிருப்பாங்க. அதோட போன எபிசோட முடிச்சிருப்போம். இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அப்புறம் அந்த டிரைவரும் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், இதே மாதிரி இன்னும் 1 மணி நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பேன், அப்புறம் நானே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் உன்னை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம், நீ காரை நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கேட்க மாட்டுறாங்க. அதனால ஹீரோயின் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. கையை பிடிச்சி இழுத்த உடனே பார்த்தாக்கா கார் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்புறம் காரை திறந்துட்டு அவங்களும் வெளியில் ஓடிடுறாங்க. அவங்க காரை விட்டு வெளியில் போகும்போது லூவானுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்காங்க, இது மாதிரி நான் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லூவானும் குடுகுடுன்னு ஓடி வந்து சீட்டுவோ கிட்ட தான் சொல்கிறாங்க. சீட்டுவும் லூவானும் இப்போ காரில் தான் போகிறாங்க ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இன்னமும் நான்காங் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. சீட்டுவும் வந்துடுறாங்க, ஆனால் உள்ளே விட மாட்டாங்க ஃபூபாய். சீட்டுவை வந்து ஃபூபாய் கிட்ட தான் சொல்கிறாங்க, இது மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கடத்தி வச்சிருக்கான், அது சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சீட்டுவை வந்து ஃபூபாய் கிட்ட சொல்கிறாங்க. ஃபூபாயும் அப்புறம் உள்ளே விட்டுடுறாங்க. ஹீரோ கிட்டேயும் போய் சீட்டுவை சொல்லிடுறாங்க எல்லாத்தையும். ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. பின்னாடி சீட்டுவும் போகிறாங்க. ஃபூபாயும் பின்னாடி தான் போகிறாங்க. ஒரு வாட்டி திரும்பி நான்காங்க பார்க்குறாங்க. ஃபூபாயா பார்த்தா அழுதுட்டு இருக்காங்க. சரி கேட்கலாமா வேணாமான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நான்காங்க பார்த்து கேட்குறாங்க, ஹீரோனுக்கு கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வரைக்கும் நான்காங்க அழுதுட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே சிரிச்சுக்கிட்டே, நான் பண்ண வேலை தான், இது என்னோட வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போதுலேருந்து நீ இப்படி மாறின அப்படின்ற மாதிரி ஃபூபாயா வந்து நான்காங்க பார்த்து கேட்குறாங்க. நான்காங்கும் சொல்கிறாங்க, இது மாதிரி நான் வந்து அவளை வேற எதுவுமே பண்ண சொல்லலை, என்கிட்ட பேசுகிற வரைக்கும் அவள் ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவளை இடத்த சொன்னேனே தவிர மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அதெல்லாம் கேட்டு ஃபூபாயாவும் சொல்கிறாங்க, இதனால உனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது, ஹர்ட் ஆக போகிறது நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. காரில் போயிட்டு இருக்காங்க. ஹீரோ காரில் போயிட்டு இருக்கும் போதே ஹீரோனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி உன்னோட லொக்கேஷன் மட்டும் ஆன்ல வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் ஆன் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே எங்கேயாவது போய் பத்திரமா ஒளிஞ்சுக்கோ, நான் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சரும் வந்துருவாங்க. வந்தோடனே அவங்கள பார்த்து கத்துவாங்க. கத்துனோடனே ஹீரோனை பிடிக்கிற மாதிரி வருவாங்க. ஹீரோன் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டு ஓடுருவாங்க. அவங்களும் போய் பத்திரமா ஒரு சேஃபான பிளேஸில் ஒளிஞ்சுப்பாங்க. அவனும் தேடி தேடி பார்ப்பாங்க, கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்க்ரீனுக்கு நடுவில் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அவனும் அந்த ஸ்க்ரீனை விளக்கறதுக்காக வருவான். அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோவும் வந்துருவாங்க. அப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் அவனும் ஹீரோனை விட்டுட்டு அவனும் குடுகுடுன்னு ஓடுருவான். பின்னாடியே சீட்டுவும் துரத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோனை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோனை பெட்ல படுக்க வச்சுட்டு ஹீரோ போகலான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஹீரோயினும் 1 நிமிஷம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்பாங்க. இல்லை மெடிக்கல் கிட் மட்டும் எடுத்துன்னு வந்து தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்னாச்சு, கால் எதனா வலிக்குதா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்பாங்க. எனக்கு இல்லை உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்லுவாங்க. என்னாச்சு, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்றதை நீங்கள் மட்டும்தான் சொல்லிக்கணும் அப்படின்ற மாதிரி ஷோல்டரில் எத்தனை பாக்ஸ் விழுந்துச்சுன்றதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு மெடிக்கல் கிட் மட்டும் எடுத்துன்னு வந்து தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவும் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் ஹீரோக்கும் மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் மருந்து போட்டு அவங்களும் தூங்கிடுவாங்க. இப்போ காலையில் தான் காமிக்கிறாங்க. கண்ணை முடிச்சு பார்க்கும்போது ஹீரோ பக்கத்தில் இல்லை. சரி ஆஃபீஸ்க்கு போகலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோன் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஏந்திரிப்பாங்க. அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு ஃபோன் வரும். ஃபோன் அட்டன் பண்ணி பேசினாக்கா அவங்க அப்பா பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு செம ஷாக்காக இருக்கும். அப்புறம் ஹீரோனும் தயங்கி தயங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைடில் அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, என் பொண்ணை பார்க்காத நான் எப்படி இழைச்சி போயிட்டேன் தெரியுமாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டில் அவங்களும் சொல்லிடுறாங்க, லஞ்சுக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் அதானே பார்த்தேன், இதுக்காக தான் இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ கால் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோன் டப்புன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, நீ கூட்டிகிட்டு வரலன்னா என்னம்மா, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனுக்கு இதனோட புது தலைவலி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோனோட அப்பாவும் ஆண்ட்டும் வெளில தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோனும் வருவாங்க. வந்தோடனே ஹீரோனு காரை விட்டு இறங்கினோடனே அவங்க அப்பாவும் கேட்குறாங்க, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோனும் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை கேட்டோடனே அவங்க அப்பா திருன்னு முடிச்சு ஹீரோனே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பின்னாடியே ஹீரோவும் வந்துருவாங்க. ஹீரோ வந்ததை பார்த்தோன்னே, நான் உங்களை ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன், ஆனால் ஃபோட்டோவில் இருக்கிறத விட நீங்கள் நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஐஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஹீரோவும்
ஹீரோயினும் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. பின்னாடில பார்த்தாக்கா ஆண்ட்டும் அவங்க அப்பாவும் நின்று பேசிட்டு இருப்பாங்க. இது மாதிரி கு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், அப்பதான் கடன் கேட்கறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா ஃபோட்டோ எடுத்து தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு வா உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க பார்த்தாக்கா ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்தாக்கா ஹீரோயின் போட்டோவும் இல்ல, ஹீரோனோட அக்கா போட்டோவும் அங்க இல்ல. அப்பயே ஹீரோக்கு தெரிஞ்சிருது உங்களுக்கு ஏதோ வேலை ஆகணும் போல இருக்கு, அதனால தான் இங்க 2 பேரையும் கூட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் கரெக்டா ஷோல்டர்ல சாய்வாங்க. சாயும் போதே ஹீரோக்கு தெரிஞ்சது இவங்க ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. அப்போன்னு பார்த்து கரெக்டா ஹீரோனோட அப்பாவும் போட்டோ எடுக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அதை கேட்டோடனே போட்டோலாம் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹேஞ்சு நிப்பாங்க. அது என்னமா போட்டோலாம் எடுக்காம இருக்கிறது, நம்மள ஒரு ஃபேமிலிமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் போட்டோ எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட அப்பாவும் போட்டோ எடுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் சொல்லுவாங்க ஹீரோனுக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா போட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரிம்மா, போட்டோ தான் உனக்கு எடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன், அதையாவது வந்து வாங்கிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை உள்ள கூட்டிட்டு போவாங்க. ஹீரோனை கூட்டிட்டு போறாங்க. அது பார்த்தாக்கா ஹீரோனோட அக்காவோட ரூம் போல இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, பாத்தியாமா நீ போனதுல இருந்து உன்னோட ரூம் எவ்வளவு கிளீனா எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கேன்னு பாத்தியாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்பவாச்சும் இந்த அப்பாவோட பாசத்தை புரிஞ்சுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு பின்னாடி திரும்பி கபோர்டு திறந்து ஒரு ஃபைல் மாதிரி எடுக்கிறாங்க. எடுத்து ஹீரோயின் கையில கொடுக்குறாங்க. ஹீரோனும் பிரிச்சு பாக்குறாங்க. பிரிச்சு பார்க்கும்போது அந்த ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. அப்புறம் அவங்களும் சொல்றாங்க இந்த கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கி போட்டுடுறாங்க. இது உனக்கு இல்லம்மா ஹீரோக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் ஹீரோனும் சொல்றாங்க இத்தனை வருஷமா எங்க போனீங்க, எப்ப வந்து என்கிட்ட இவ்வளவு காசு கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா இது உங்ககிட்ட நான் கேட்கல, ஹீரோ கிட்ட தான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா ஹீரோ கிட்ட என்ன காசு கேட்க சொல்றீங்களா, அதெல்லாம் என்னால கேட்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போக பாக்குறாங்க. ஹீரோனோட அப்பாவும் சுயான்ஷி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஹீரோனும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீயும் உங்க அம்மாவும் என்னை விட்டு போனதுல ஜிங்ஷி என்ன அப்பானே கூட்டதில்ல, ஆனா நீ வந்தவொடனே என்னை அப்பான்னு தான் கூப்பிட்ட, அப்பயே நான் கண்டுபிடிச்சேன் நீ ஜிங்ஷி இல்ல சுயான்ஷின்றத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீ ஹீரோ கிட்ட இருந்து சைன் வாங்கி கொடுக்கல, நான் போய் ஹீரோ கிட்ட சொல்லிடுவேன் நீ ஜிங்ஷி இல்ல சுயான்ஷின்றது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோனும் கடைசியில மண்டை மேல இருந்த கொண்டையை மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பாய்.